வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இந்த 60 வருஷத்தில் ஆட்சி, அதிகாரம், அரசியலில் லஞ்சம், ஊழல் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்ம சிஸ்டமே இப்படித்தானா அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆகி போயிருந்தது. இந்த நிலைமையில தான் இளைய தலைமுறையாக, புதிய தலைமுறையாக நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறதோட ஒரு அழுத்தமான வார்த்தையான ஒழிப்பை சேர்த்து இன்னும் ஒரு படி மேலே போய் அதுக்கான வாட்ஸ்அப் எண்ணையும் இப்போ அவரது தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கு. இதுதான் நம்ம சிஎம் விஜய் சார் அன்னைக்கு சொன்ன அந்த மாற்றம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன தெரியுங்களா? 9498180936. இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்கள் மொபைல் ஃபோனில் முக்கியமான நம்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரு எந்த நேரத்தையும் நமக்கு உதவலாம். லஞ்சம், ஊழல் அற்ற ஒரு நல்லாட்சியை தரத்துக்கு விஜய் சார் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். நாம் ஒதுங்கிட்டு அதிகாரிங்க மேலே குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நாம் முன் வரணும். அதுக்குண்டான மாதிரி தான் இந்த லஞ்ச ஒழிப்புக்கு பிள்ளையார் சுழி போட்ட மாதிரி செங்கல்பட்டு பக்கத்தில் மாம்பாக்கம் ஊராட்சி, இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி கான்ட்ராக்டர் நவீனிடம் 1,30,000 ரூபா லஞ்சம் வாங்கினதால் அவரை கட்சி விட்டு நீக்கி நேற்று நைட்டு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள். ஆட்ஸ்அப் சார். அதே நேரம் இந்த லஞ்ச ஒழிப்புக்கு அடுத்த அதிரடி எது தெரியுமா? போதைப் பொருளுக்கு தான். போதைப் பொருளை ஒழிக்க நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு. அதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பும் தேவை. ஆல் இஸ் வெல். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ரைட் அம்மக்கா? நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான வாட்ஸ்அப் நம்பரை அறிவிச்சிருக்காரு இல்லைங்களா? அந்த நம்பருக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை இன்னையிலேருந்து செயல்படுத்தியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை அதை பற்றி உங்கள் அனுபவம் என்ன? ரெடில்ஸ்லேருந்து ஜீலான். நல்ல செயல் திட்டம். முந்தைய ஆட்சியிலேருந்து இப்போ நம்மளுக்கு மாற்றம் கிடைக்கணும்னா முதல்ல இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும். லஞ்சத்துலேருந்து தான் ஊழல் ஆரம்பிச்சுது. இன்றைக்கி நம்ம முதல்வர் கொடுத்துருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் 9498180936. இது சாதாரண நம்பர் இல்லை, தமிழ்நாடுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய நம்பர். இதை வெறும் அதிகாரிங்கிட்டையோ நம்ம அரசியல்வாதிங்கிட்டோ எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம திருந்தணும், நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். பொதுமக்கள் ஆகிய நம்ம மாறணும். என்றைக்கு லஞ்சம்னு யாருன்னா கேட்குறாங்களோ முதல்வர் நேரடியாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களும் மாறுங்க. நம்ம தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்றத்துக்கு, மாற்றத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். எம் சந்திரசேகரன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்டோ சங்கத்தினுடைய சிஐடி மாவட்ட பொதுச் செயலாளர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே மரியாதைக்குரிய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஆட்சியில் லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்டு லஞ்சம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குறவங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் சிஐடி சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிஓ அலுவலகங்களில் எந்த ஒரு வேக்கிலும் லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலை. அங்கே புரோக்கர்கள் வேலை, புரோக்கர் சிஸ்டம். ஆர்டிஓ எஃப்சி கட்டணம் பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு 625 ரூபா. ஆனால் நாங்கள் எஃப்சி கொடுக்குற கட்டணம் என்பது பார்த்திங்கனாக்கா 2000, 3000, 4000. அப்போ இந்த பணம் எங்கே போகிறது? இது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு தெரியணும். வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் அறிவித்தா போதாது, அதோட போக்குவரத்துறை அமைச்சருக்கும் இது தெரியணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள், குறிப்பாக ஆர்டிஓ அலுவலகங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் இதுபோல் ஒரு ஊழல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நேற்று வந்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு புது ஆட்டோவும் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு முழுவதும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தி என்ன வருதுனாக்கா, ஆட்டோ பதிவு செய்வதற்கு கடந்த ஆட்சியில் 22,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார்கள் புதிய ஆட்டோ பதிவு செய்வதற்கு. ஆனால் இந்த ஆட்சியில் 20,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு 20,000 ரூபாய் ஒரு புதிய வாகனம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லஞ்சம் என்றால், இன்றைக்கி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது அதில் ஊழலாக எப்படி நம்ம பார்க்காம இருக்க முடியும்? அதனால் லஞ்சம், லாவண்யம், ஊழலை ஒழிக்கணுன்றதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ இது போன்ற ஆர்டிஓ அலுவலகங்கள் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், இது லஞ்ச லாவண்யம், இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் அறிவித்தா மட்டும் போதாது, இதை கண்காணித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நிறுத்தப்பட்ட ஆட்டோனுடைய அந்த ஃபிட்னஸ், அதாவது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை உடனடியாக தூங்கணும். ஏன்னா இதனால் பல லட்சம் ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏன்னா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது நடக்கலைனாக்கா வண்டி ரோடுக்கு வர முடியாது, ரோடுக்கு வரலன்னா பிரச்சனையாகும். இதையெல்லாம் மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை மந்திரியும்
முதல்வரும் இதை கவனம் செலுத்தி இந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய லஞ்ச ஒவ்வொரு இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல லஞ்சம் நடக்குது. பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஊழலை முதல்ல தடுத்து நிறுத்திட்டோம். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு லஞ்ச ஒரு லாவணையும் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். லஞ்சமில்லாத ஆட்சி நடக்கணும்னு எதிர்பார்க்கிற பொதுமக்களில் ஒருவராக இதை நாங்கள் பதிவு செய்கிறோம்.